தேவ சித்தத்தை அறியக்கூடாதபடி தடை செய்கிறதற்கு மாமிசம் போராடும். தேவ சித்தத்தை அறிந்தும் செய்யாமல் இருக்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, இயேசு தேவ சித்தத்தை அறிந்து ஜெபம் பண்றாரு. தேவ சித்தம்னோட சிலுவைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். அர்ப்பணிக்கிறதுக்கு எவ்வளவு போராடுறாரு பாத்தீங்களா? குமாரன் உங்களுக்கும் எனக்கும் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் போராட வேண்டியது இருக்கிறது, பிரயாசப்பட வேண்டியது இருக்கிறது, ஜெபத்திலே விளைக்கரையும் செலுத்த வேண்டியது இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. ஆமென். இப்ப என்ன நடக்கிறது? மோசே முடிச்சிட்டாரு, எலியா முடிச்சாச்சு. இப்ப இயேசுவும் சிலுவையில தன்னை ரத்தம் சிந்துவதற்கு ஒப்பு கொடுத்து மரித்து உயிர் தெழுந்து தன்னுடைய வேலையை முடிச்சிட்டாரு. இப்ப உங்களுடைய சார்பா என்னுடைய சார்பா அங்க ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, இங்கே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம். அவர்களுடைய கூடாரத்திலே வேலையை முடிச்சுட்டாங்க. இப்பொழுதோ இந்த கூடாரத்திலே நான் ஏகமாய் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் தவிக்கிறேன்? என் வேலையை முடிக்கிறதுக்காக நான் தவிக்கிறேன். இந்த கூடாரம் என்ன ஆகுமா? ஒரு நாள் இந்த தேகமாகிய கூடாரத்தை விட்டு நான் போக வேண்டியது இருக்கும். இந்த கூடாரம் அழிஞ்சு போயிடும். இந்த புறம்பான மனிதன் அழிந்து நாளுக்கு நாள் அழிந்து உள்ளான மனிதன் என்ன செய்யறானா? ஆமென், வெளிப்படுகிறான், பலப்படுகிறான். ஆமென்.